February 19th, Thursday, in today's Gospel. Everyone likes to be follower of Jesus always, but especially during the season of Lent, we want to follow Him more closely. How to follow Jesus? We want to follow Him the way we like, but Jesus says in today's Gospel, take up your cross and follow me. Cross can be anything. It can be sickness, a problematic situation, a drunkard husband, or a person who always attributes motives to whatever good we do. Jesus wants us to carry them and go behind Him. Am I ready to follow Jesus the way He wants? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவு பகலும் சிந்திப்பவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவன் உலகம் முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If you love Yahweh your God and follow His ways, keep His commands, His laws, His customs, you will live. உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி, அப்போது நீ வாழ்வாய். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, லூக்கா 9:24 If anyone wants to be a follower of mine, let him renounce himself, take up his cross every day and follow me. என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்து கொள்வான். ஆக இதை நம்முடைய மனதில் ஆழ்ந்து பதிக்க இந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி கேட்கிறோம். தன்னையே மறக்க, தன்னையே துறக்க, தன்னையே திறக்க. மறக்க, forgetting oneself. துறக்க, self abnegation. தன்னையே துறத்தல் முழுமையாக. திறக்க, to be open oneself. renouncing என்று நற்செய்தியில் அந்த வார்த்தை வருகிறது. இவைகள்தான் உண்மையான சீடனின் மனநிலையாக இருக்க வேண்டும்.
ஒரு தலைவனுக்குரிய பண்புகளும் இதுதான். தன்னலம் பாராது, பிறர் நலத்தை பேணி, டு பி an ஓப்பன் புக், அனைவருக்கும் கடையனாய் இருத்தல். இது ஒரு சவால் நிறைந்த அழைப்பு. இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சவாலை வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் அவர்கள் புனிதர்களாக, இன்றும் மக்களின் மனதில் மதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இப்படி வாழ்கின்றார்களோ அவர்களிடம் ஒரு தனித்தன்மை இருக்கும். இந்த தனித்தன்மையை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். குறிப்பாக சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை மிளிர செய்கின்றன. தைக்க தைக்க ஊசியானது பளபளவென்று இருக்கும். எவைகளை நாம் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்துகிறோமோ அது இன்னும் சுத்தமாகி கொண்டிருக்கும். எவ்வாறு தங்கமானது நெருப்பிலிடப்பட்டு இன்னும் தூய்மையாக்கப்படுகிறதோ அதே போன்று இரும்பு கம்பியை அடித்து வளைக்க வேண்டுமென்றால் அது நெருப்பில் இடப்பட்டால் அது சுலபம் மட்டுமல்ல, நமக்கு வேண்டிய வகையிலே அது வளைந்து கொடுக்கும். இல்லை என்றால் அடித்தால் உடைந்துவிடும். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவினுடைய பாடுகளை பின்பற்றி இந்த 3 படிகளையும் பின்பற்றினோம் என்றால், தன்னையே மறக்க, தன்னையே துறக்க, தன்னையே திறக்க, இந்த படிகளில் நாம் பயணம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு புனித வாழ்வாக மிளிரும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக ஒரு 5 வார்த்தைகள், 5 அல்லது 6 வார்த்தைகள் பி என்ற ஆங்கில வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்முடைய சிந்தனைக்காக. பிக்கூனியா, புல்கெரிமா, பிரஸ்டீஜ், பவர், பிளஷர், ப்ராஃபிட். இவைகள் முறையே பணம், புலனின்பம், மதிப்பு, அதிகாரம், சிற்றின்பம், லாபம். இவைகள்தான் நம்மை அலைகளிக்கச் செய்கின்றன, சஞ்சலப்படுத்துகின்றன, சலனப்படுத்துகின்றன. ஊசலாட்டம், இந்த பக்கமா அந்த பக்கமா, நான் இயேசுவின் பக்கம் இருக்கிறேனா இல்லது பணத்தின் பக்கமாக இருக்கிறேனா, பரமனின் பதமா பணத்தின் இதமா, எதை நீ தேர்ந்து கொள்கிறாய்? புலனின்பம், நேற்று சொன்னேன், ஐம்புலன்கள் அடக்கரும் ஐம்புலன்கள் அடக்கி, மெய்வாய் கண் மூக்கு செவி. the gratification of oneself, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்குகிறோமோ நாம் நம்முடைய ஆளுமைக்குள் வருகிறோம். இல்லை என்றால் இந்த புலன் இன்பங்கள் இட்டு செல்லுகின்ற வழிகளில் செல்லுகிறோம். மதிப்பு, பிரஸ்டீஜ், இதற்காக எவ்வளவு சண்டை சச்சரவுகள், நாற்காலி போட்டிகள், பதவி மோகங்கள், அதன் வழியாக வரக்கூடிய அதிகாரம் அதிகரிக்க அதிகரிக்க இருமாப்பு அதிகரிக்கும், ஆணவம் அதிகரிக்கும். இந்த ஆணவம் அழிவுக்கு இட்டு செல்லும். pride goes before the fall என்று ஷேக்ஸ்பியர். சிற்றின்பம், சாதாரண புலனின்பங்களுக்காக நம்மையே விற்றல், கொடுத்தல், இழத்தல். பல வகைகளிலே நாம் இதற்கு உதாரணம் சொல்லலாம். மிக சாதாரண உதாரணம் இந்த குடிபோதை.
குடிபோதையினால் வாழ்வை, வேலையை, குடும்பத்தை இழந்தவர்கள் அல்லது இவைகளின் மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். இதற்கெல்லாம் காரணம் இந்த சிற்றின்பத்திற்காக, இந்த குடி கொடுக்கின்ற அந்த மயக்கத்திற்காக, போதைக்காக. அடுத்து வருவது லாபம். எனக்கு ஏதாவது ஆதாயமா, எனக்கு இதனால் பயனுண்டா? பொருட்கள் இவைகளிலே ஒரு பகுதி எனக்காக எடுத்து வைத்து கொள்ளுதல். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம், அதை நாம் மறந்து விடுகிறோம் அல்லது கடினம் என்று நினைக்கின்றோம். ஆனால் எனக்கென்று வரும் பொழுது எவ்வளவு அதிகமாக இதை பெற முடியுமோ பெறுகிறோம். நேற்று சொன்னது போல, குறைவான வேலை, அதிகமான ஊதியம் எதிர்பார்ப்பதும் தவறு. உழைப்புக்கேற்ற ஊதியம், அதை முழுமையாக செய்தல், முழு மனதுடன் செய்தல், இவைகள் வேண்டும். இதை விடுத்து இந்த கையூட்டுக்காகவும் கிடைக்கின்ற அனுகூலத்திற்காகவும் இந்த உண்மையான நிலையை மறந்து தற்காலிக நிலைக்கு தன்னையே உட்படுத்துதல் என்பதும் சிந்திக்க தகுந்தது. தவக்காலத்தில் திருத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு. Focus on gratitude. Give up worry. Trust in divine providence. Give up bitterness. Turn to forgiveness. Give up anger. Be more patient. Give up negativism. Be positive. இவைகளும் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்கவும் கடைபிடிக்கவும் ஏற்ற அறிவுரைகள். நன்றி உள்ளவனாயிரு. மிக சிறியவற்றுக்கும் நான் நன்றி பாராட்ட வேண்டும். கவலைப்படாதே. கவலையினால் உன்னுடைய உயரத்தை ஒரு முழம் கூட்ட முடியுமா என்பது நற்செய்தி. இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள். The providence of God. இறைவன் என்னை வழிநடத்துகிறார் என்பதில் நம்பிக்கை கொள். கசப்பானவற்றை மற. கசப்பானவைகள் ஒரு நல்ல உதாரணம். ஒரு சில பிள்ளைகள் சும்மா ஒரு லேசாக தட்டுனா உடனே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், அழுக வந்துடும். ஒரு சில பிள்ளைகள் அதை பொறுத்து கொள்வார்கள், உடனே மறந்து விடுவார்கள். கசப்பானது கண்டிக்கும் பொழுது கசப்பாக இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளின் மனநிலையை பாருங்கள். ஆகவே கண்டிப்பு, தண்டித்தல் இவைகளெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பவைகள். அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? நல்ல மனநிலையில். ஆகவே கசப்பானவற்றை மற. கோபத்தை துறந்து மன்னிக்க பழகு. சரி, தவறு செய்துவிட்டோம், கோபம் வருகிறது, அந்த கோபத்தை மறந்து மன்னிக்க சாரி என்று அந்த வார்த்தைகளை சாரி, தேங்க்யூ, இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவோம். பொறுமையை கடைபிடி. எதிர்மறையானதை விடுத்து நல்லவற்றை நாடு. எதிர்மறையானவற்றை, அன்பார்ந்த மக்களே, இது ஒரு நல்ல பழக்கம், பழகிக்கொள்வோம். ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது இது நடக்காது, இது முடியாது, செய்ய முடியாது, இது எதிர்மறை, முடியும், செய்து பார்க்கலாம் என்று ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்ய வேண்டும், இது செய்ய முடியாது, இது சரிப்பட்டு வராது என்று உடனடியாக ஒரு எதிர்மறையை கூறக்கூடிய வகையில் பழகி கொண்டீர்கள் என்றால் எதிர்மறையாகவே இருக்கும் எதை செய்தாலும். மாறாக இதை செய்து பார்க்கலாமே, அப்படியே அது சரியாக வராவிட்டால் கூட பரவாயில்லை, அதற்கு ஒரு முயற்சியாக அமையட்டுமே என்ற ஒரு மனநிலையில் நம்மை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த தவக்காலத்தில் இவைகளை எல்லாம் நம்முடைய ஆக்கப்பூர்வமான ஆன்மீக வாழ்வுக்கும் எழுச்சிக்கும் பயன்படுத்துவோம். ஜெபம். முழந்தாள் இருப்போம். Lord,
direct our actions by your holy inspiration and carry them toward by your gracious help. அன்பு தந்தையே இறைவா, நீர் உமது ஆவியினால் எங்களை வழிநடத்தி உமது அன்பினை சுவைத்து பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருளும். இந்த தவக்காலத்தில் நாங்கள் கேட்கின்ற அருள்வாக்கு எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக, ஆழமுள்ளதாக, இன்னும் பயன் தரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வு தன்னையே மறக்க, தன்னையே துறக்க, தன்னையே திறக்க என்ற வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய வரத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய், எம்மையும் பலியில் சேர்த்திடுவாய். செபிப்போமாக. எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.